ஒரு மாநிலத்தோட கடன் அப்படிங்கிறது எவ்வளவு தொகை இருக்குங்கிறது இல்ல, அந்த மாநிலத்தோட நிலைமை, வருவாய் நிலைமை எப்படி இருக்குங்கிறத பொறுத்தா இருக்கு, ஒரு ஜிடிபி எப்படி இருக்குன்னு பொறுத்து இருக்கு. தமிழகத்தோட ஜிடிபி நம்ம 26% தான் வாங்கியிருக்கோம். உத்தரப்பிரதேஷ் சொல்லிட்டு போனார மிஸ்டர் பிரவீன் சக்கரவர்த்தி, மூளை வலிமை வாய்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த உத்தரப்பிரதேச 30% என்னைக்கோ தாண்டிருச்சு. ஏன்னா உத்தரப்பிரதேச நம்மளோட வளமான ஸ்டேட் கிடையாது இண்டஸ்ட்ரி வைஸ். அப்போ உத்தரப்பிரதேஷ் தான் கடவுளை தத்தளிக்குது, நம்ம தத்தளிக்கல. ஏன்னா நம்மளுக்கு 26% தான் ஜிடிபி இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு இல்ல, மத்திய அரசு நமக்கு பைசா தரவே மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் உத்தரப்பிரதேச தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம், பீகார் தான் கொடுப்போம். எங்க அரசு இருக்கு? நாங்க தமிழகத்துக்கு எதுவும் தரமாட்டேன்னு சொல்றதால நமக்கு கஷ்டப்படுறோம். உதாரணத்துக்கு பாருங்க, ஹோசூர்ல ஒரு ஏர்போர்ட் தொடங்கணும், பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏர்போர்ட் தொடங்கினா நாளை ஹோசூர் இன்னும் டெவலப் ஆகும். பெங்களூருக்கு வரக்கூடிய பாதி இதை நீங்க கொண்டு வரலாம். தமிழக அரசு ஒரு நல்ல ப்ரீ பிளான் பண்ணி ஹோசூர்ல ஒரு ஏர்போர்ட் தொடங்கணும். அது கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கொடுத்தா தமிழ்நாடு வளர்ந்து மத்திய அரசு பயப்படுது. அதுக்கு 1000 காரணம் சொல்றாங்க. டிஃபென்ஸ்ன்றாங்க, ஹெச்ஐஎல் ஏர்போர்ட் இருக்கு, அது கொடுக்க முடியாது, இது கொடுக்க முடியாது. பட் காரணம் ஒண்ணுதான், பெங்களூர் போறது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட், தமிழ்நாடு கொஞ்சம் தமிழ்நாடு வளர்ந்துரும். அப்ப அது நமக்கு எந்த பயனும் இல்லை. மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மை தமிழகத்தை ட்ரீட் பண்ணுங்கிறதா உண்மை.